ஓகே, நிமிர்ந்து உட்காருவோம். இப்போதுலேருந்து நம்ம கடவுள் நமக்கு கொடுத்த பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் பைபிள். அந்த பைபிள் கவனிங்க, இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சும்மா சொல்லலை, உண்மையாகவே நேசித்தா அந்த தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளத்திலும் அனுபவிக்க முடியும், குடும்பத்திலும் அனுபவிக்க முடியும். ஓகேவா? சரி, கடந்த வாரத்தில் கவனிங்க, தேவனுடைய திருச்சபையில் நம்ம கூடி வரும் பொழுது கர்த்தர் உணர்த்தின வார்த்தையை நாம் படித்தோம். லேவியராகமம் 26:12 ஆண்டவர் சொன்னார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். அவர் நம் நடுவிலே உலாவுகிற தேவன். கவனிங்க, தேவ பிரசன்னத்தை 2 விதங்களிலே நாம் அதை பிரிக்க முடியும். ஒன்று, அவர் காண்கிற விதமாக பரலோகத்தில் எருசலேமில், அதாவது புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்க, சியோனுக்கு மேலே யாருமே காணக்கூடாத ஒளியில், நம்ம கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத மகா மகிமையான சிங்காசனத்தில் பார்க்கும் விதத்திலே இருக்கிறாராம். ஆமாம். இன்னொரு விதத்தில் அவர் எங்கும் நிறைந்தவராக காணக்கூடாத வகையில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறதாம். கரங்களை தட்டி இப்படிப்பட்ட தேவனுக்காக சில ஒளிகளை நாம் பார்க்க முடியும். ஒரு மனுஷனும் காணக்கூடாத ஒளி இருக்கிறது, ஒரு மனுஷனும் சேரக்கூடாத ஒளி இருக்கிறது. அந்த ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரை தான் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒளியிலே வாசம் பண்ணுகிற அவருடைய வார்த்தை மனு குலத்தை மீட்கும்படிக்கு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்தது. அந்த மனித அவதாரம் எடுத்து வந்த அந்த சரீரத்திற்கு பெயர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வம் இந்த புதிய மாசத்தில் கவனியங்கள் நமக்கு உணர்த்தின ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஒவ்வொரு மாசத்திலும் கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக நம்ம தேவ சமூகத்தில் 1ஆம் தேதி கூடு வரும்பொழுது ஆண்டவர் உணர்த்துகிற அந்த வார்த்தையை தியானிப்பது வழக்கம். ஆகவே இந்த மாதத்தில் எந்த வார்த்தையை சொல்லட்டும் என்று சொல்லி கடந்த மாதத்தின் இறுதி நாட்களில் நான் தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது மிகுந்த சிரமப்படவில்லை, யோசிக்கல, எதுப்பா சொல்லணும், எது சொல்லணும். டக்குன்னு ஆண்டவர் உணர்த்தினார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். டக்குன்னு சந்தோஷமாகி போச்சு. என்னடா இது? ஆமாம், ஏன் ஜானா நீ, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், என் ஜனமாகிய நீங்கள் விரும்புகிறதை கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ ஆமாம், இல்லை நாம அவருடைய புள்ளன்னா, அவர் நம்முடைய அப்பான்னா, அப்போ நம்ம கேட்குறத அவர் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆகவே இந்த மாசத்தில் தேவன் உணர்த்திய அந்த வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கவனிங்க, ஒரு சில நொடிகள் பேனா கூட இருந்தால் கையில் கீயை வச்சுட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்துடலாமா? கையை நல்லா தட்டி, எஸ், இது அவருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். சொல்கிற வார்த்தை மாம்சத்தில் ஒரு மனுஷன் சொன்னாலும் இது என் வார்த்தை கிடையாது, இது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய வார்த்தை. கவனிங்க, நீங்கள் நினைக்கலாம், இது சாலமோனுக்கு தானுங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். அன்பானவரில் கவனிங்க, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் கவனிங்க, அவனுக்கு கடவுள் கொடுத்த வார்த்தையாக இருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உனக்காக எனக்காக நீ விரும்புகிறதை கேள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, உனக்காக என் மகனே என் சொந்த ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பவுல் அழகா சொல்வாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். அங்கே
சாலமோன்கிட்ட நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே உனக்காக எனக்காக கர்த்தர் செய்த அந்த மாபெரும் தியாகத்தின் அன்பை குறித்து பவுல் சொல்லும் பொழுது, அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் கிறிஸ்துவையே நமக்காக தந்தருளினவர், அவரோடு கூட நாம் விரும்பி கேட்கிற ஆசீர்வாதங்களை அருளாதிருப்பது எப்படி? இப்ப நல்லா கையா தட்டி ஆமென். அப்போ உயிரையே உனக்காக கொடுத்துட்டம்பா, நீ விரும்பி கேட்கறத நான் கொடுக்காம இருப்பேனா அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே சாலமோனுக்கு கடவுள் தரிசனமாகிறார். அப்போ தரிசனம் ஆவதற்கு முன்பாக சாலமோன் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது சிங்காசனத்தில் ராஜாவா உட்கார்ந்துடுறான். உட்கார்ந்த உடனே திரளான ஜனங்களை ஆட்சி செய்யணும். ஓகேவா? ஒரு குடும்பத்தை நடத்துறது இப்போ நம்மளுக்கு அப்பா மூச்சு வாங்குது. ஒரு 5-6 பேர் கொண்ட, இப்போ உதாரணமாக கணவன் மனைவி 2 பேர்னு வச்சுங்க, 4 பிள்ளைங்க 6 பேர், அதை நடத்துறதே பெரிய விஷயம். பெத்த பிள்ளைங்களை நடத்துறதே இப்போ பெரிய விஷயமா இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமென். கவனிங்க, ஒரு 50 பேர் கொண்ட சபையை நடத்துவதே இப்போ பெரிய கஷ்டங்க. அழைப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் பல லட்சம் உள்ள ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் சும்மா கிடையாது. இஸ்ரவேலில் அவ்வளவு லட்சக்கணக்கான, அவர் சொல்றாரு, இவ்வளவு திரளான ஜனங்களை நான் எப்படி ஆட்சி செய்வேன் ஆண்டவரே அப்படின்றாரு. அதாவது என்ன காரியம்னா, இவர் ஆண்டவருக்கு என்ன பண்றாரு, 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தி கிபியோன் என்கிற இடத்திலே அவர் படுத்து உறங்கும் பொழுது சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி, சாலமோனே நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அப்போ சொப்பனத்திலேயே இந்த தத்ரூபமா இந்த காரியம் நடக்கிறது கர்த்தர் கேட்கிறார். அப்போ அவர் கேட்டது என்னன்னா, நானா தான் சுயநலமாக கேட்டிருப்பேன். நாங்களாம் சுயநலமாக கேட்க மாட்டோம். அப்படியா? தெரியும். இதே மாதிரி தான் நீ விரும்புகிறதை கேள் மகளே அப்படின்னு கர்த்தர் ஒரு பெண்மணிக்கு தோன்றினாராம். கண்டிஷன் 1. என்ன கண்டிஷன் ஆண்டவரே? நீ எதை கேட்குறியோ அதை பக்கத்தை விட்டு எலிசபெத்துக்கு 2 மடங்காக கொடுப்பேன். உடனே இந்த அக்கா பேர் என்னான்னு வைக்கிறது, மரியாள்னு வச்சுக்கோ. மரியாள், ஐயோயோ ஆண்டவர் ஒரு நிபந்தனை வச்சுட்டாரு. என்ன நிபந்தனை? எனக்கு தோன்றினார் நீ விரும்புகிறதை கேளுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கண்டிஷன் என்னன்னா, உனக்கு எதை கொடுக்கணும் அதை டபுள் மடங்கு பக்கத்து விட்டு எலிசபெத்து கொடுப்பனோன்னு. இது டென்ஷன் ஆகி போச்சு. நாளைக்கு சரியான டைம் சொல்லிட்டார், இந்த டைமுக்கு வருவேன், நீ யோசிச்சு எதை கேட்குறியோ அதை நான் உனக்கு தருவேன். ஐயோ ஆண்டவரே, நான் ஒரு வீடு கேட்டால் பக்கத்து வீட்டு எலிசபெத்துக்கு 2 வீடு கொடுத்துடுவாரு. புரியுதா? ஆண்டவரே எனக்கு 1 கோடி வேணும் ஆண்டவரே, ஆனால் பக்கத்து விட்டு எலிசபெத்துக்கு 2 கோடி கொடுத்துடுவாரு. அப்போ பக்கத்து விட்டு எலிசபெத்து கூட பேசினாலும் அவ்வளோ காண்டு இருக்குது மரியாளுக்கு. அது என்ன யோசித்து என்ன கேட்கலாம். மறுநாள் ஆண்டவர் வந்தார். மகளே கேள். ஆண்டவரே எனக்கு ஒரு கண்ணு தெரியக்கூடாது, எனக்கு ஒரு கண்ணு. அதனுடைய நோக்கம் என்ன? அடுத்தது 2 காரியம் 2 விதமாக கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்போனா எலிசபெத்துக்கு எனக்கு ஒரு கண்ணும் நல்ல கண்ணா மாறினா கூட பக்கத்து வீட்டுக்காரிக்கு 2 கண்ணும் போயிடணும். இப்படி தான் நம்ம கேஸ், இப்படி தான் நம்ம கேட்போம். கவனிங்க, இவன் சுயநலமாக கேட்கல. ஆண்டவரே நான் ஆட்சி செய்கிற நாட்கள் வரைக்கும் ஒரு சத்துருவம் எனக்கு எதிராக எழும்பக்கூடாது, ஒரு ராஜாவும் எழும்பக்கூடாது. நான் யுத்தம் பண்ணா எல்லாரும் தோற்று போனோம். கேட்டு இருக்கலாம் இப்படி, ஆண்டவரே நான் 1000 வருஷம் வாழணும். அவர் விரும்புகிறத கேள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. நான் 1000 வருஷம் உயிரோடு கூட வாழணும். கர்த்தர் கேட்டுனா கொடுத்துருப்பேன். சர்ரா ஓஞ்சி போ, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, விரும்புகிறத கேள்னு நான் தான் வாயை கொடுத்து மாட்டிக்கினேன். ஆகவே போ 1000 வருஷம். ஆண்டவரே நான் தான் இந்த ராஜ்யத்தில் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பெரிய பணக்காரனா இருக்கணும் இந்தா அப்படின்னு நிச்சயம் கொடுத்துருப்பார். ஆமென். ஆனால் இவன் சுயநலமாக கேட்கலங்க. அதுக்காக கையை தட்டலாமா? கவனிங்க, அங்கே அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நானும் போக்கு வரவு தெரியாத அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். எவ்வளவு திரளான ஜனங்களை ஆட்சி செய்வதற்கு எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருளோம். இப்படி கேட்கறதுக்கு ஒரு ஞானம் தேவை.
ஆமென். ஆண்டவர் சிலிர்த்து போனார், ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். அடப்பாவி, ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆயுசுக்கு நாட்களை கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேட்கல, ஆனால் நீயோ எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்டியே. இதோ ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், மாத்திரமல்ல நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுத்தேன். கையை தட்டலாமா ஆண்டவருக்கு? அப்போ அன்பானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு வாக்கை கொடுத்த பொழுது கவனிங்க, அவன் என்ன வேண்டுமானாலும் கேட்டு இருக்கலாம், கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆனால் அவனோ தன்னுடைய பிரயோஜனத்திற்காக, தன்னுடைய சுயநலத்திற்காக தேவனிடத்தில் பெரிய காரியங்களை அவன் எதிர்பார்த்து கேட்கவில்லை. மாறாக அவன் கேட்டது ஆண்டவருக்கு கவனிங்க சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தது. ஆமென். ஞானமும் உணர்வும் உள்ள அந்த இருதயத்தை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே என்று கேட்டான். அப்போ ஆண்டவர் அவன் கேட்காத 1000 மனைவியை கொடுத்தாரு. தெரியுமாரா அவனுக்கு? யாருக்கு? சாலமோனுக்கு 700 மனைவிகள் மாத்திரமா இல்லை, 300 மறுமனையாட்டிகள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. மொத்தம் சேர்த்தா எவ்வளோங்க? 1000. இதை ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுக்கும்போது 1000 மனைவிகள், வருஷத்துக்கு 365 பேர். இன்னும் அவன் பேர் கூட ஞாபகம் வச்சுருப்பானா? எப்படி தான் அவங்களாம் சமாளிச்சிருப்பான் ஒன்றுமே புரியல. ஏன்னா ஆண்டவர் அப்புறம் ஞானத்தை கொடுத்துட்டார், அது வேறு விஷயம். ஆனால் கவனிங்க, படுபாவி கடைசியில் பின்வாங்கி போய் செத்தான். அதான் பெரிய ஒரு வருத்தம், அதுதான் பெரிய வருத்தம். ஆனால் கவனிங்க, அப்படிப்பட்ட ஆனானப்பட்ட சாலமோனியே சாத்தான் என்ன பண்ண தெரியுமா? அந்நிய பெண்களை மனமுடிக்க வைத்து அந்த அந்நிய பெண்களுக்காக அங்கங்கே விக்கிரங்களை கட்டி கவனிங்க, இப்படி இஸ்ரவேலில் அருவருப்பான காரியங்கள் நடக்க, பாவங்கள் நடக்க அவன் அனுமதித்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு சில தருணங்கள் தோன்றி எச்சரித்து அவன் கேட்கல, கடைசியில் செத்தே போயிட்டான். அவன் சின்ன ஆயுசு நாட்கள் அதிகமாகி அவங்க அப்பாவை மாதிரிலாம் சாகலை, அவன் செத்தே போயிட்டான். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, அங்கே கேட்ட முக்கியமான காரியம் என்னென்னா, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிற உண்மை என்னவென்றால், தேவன் தம்முடைய ஜனங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுக்கு ஆதார வசனமும் இருக்கிறது. சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளுவார். ஆக நீங்க தான் விரும்பணும். உங்களுக்கு என்ன தேவை, எது முக்கியமாக தேவை, நீங்க விரும்பலாம், தாராளமாக விரும்பலாம். எந்த ஒரு நியாயமான ஆசையும் அவர் நிறைவேற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது கவனிங்க, அப்போது நீங்கள் விரும்புகிற அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருக்கணும். ஆமென், சரிங்களா? ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு மனைவி தான் இருக்கிறது, அந்த ஒரு மனைவி பத்தலை, ஆகவே சாலமோனுக்கு 1000 பேர் கொடுத்தீங்க இல்லையா, இன்னொரு மனைவி கொடுங்கன்னு இந்த காலத்தில் கேட்டால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சுளுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல சுளுக்கு எடுத்துடுவார். அதெல்லாம் தப்பு. இன்றைக்கி நிறைய பேர் உதாரணம் எப்படி சொல்கிறாங்க, சாலமோனுக்கு இத்தனை மனைவி இல்லையா, எனக்கு இருந்தா என்ன, இப்படி பேசுகிற ஆட்களும் ஆர்குமெண்ட் பண்ணுற ஆட்களும் உண்டு. நம்முடைய தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் கவனிங்க, ஒருவனுக்கு ஒருத்தி. இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு ஸ்திரியை நீ இச்சையோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமாம், இப்போ நான் இதை செஞ்சுட்டு நான் நல்லா தான் வாழலாம், ஓகே, இது யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் இதை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இல்லையா. அப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, சூப்பராக தான் இருக்கிறேன், பைக்கில் போகிறேன் வரேன், 2 வீலரில் போகிறேன் வரேன், நல்லா தான் இருக்கிறேன், பிரசன்னத்தை கூட உணர்றேன்பா, புரியுதுங்களா? பாட்டுலாம் நல்லா வருதுப்பா, நான் ஆராதிக்கும் போது சில்லுன்னு இறங்குதுப்பா, எல்லாம் இறங்கும். அது எப்படி இறங்கும்? நீ பாவத்திலேயே இருந்துக்குன்னு உனக்குள்ளே வந்து அபிஷேகம் இறங்குமா? இல்லை, அது வேற ஆவி, அது வேற ஆவி. ஆமென், புரியுதுங்களா? நம்முடைய தேவன் ஒருவர் நாணயம் பார்த்துருக்குறீங்களா? அது மாதிரி ஒரு பக்கம் பூ இருக்கும், ஒரு பக்கம் தலை இருக்கும், ஒரு பக்கம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதே போல் ஒரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்.
சரிங்களா? அப்போ கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையும் சரியா இருக்கணும். ஆமென். தாவீது தப்பா நான் விட்டுட்டாரு ஆண்டவரே, 3 காரியங்களை வச்சாரு. இதில் எதடா நீ விரும்ப போற? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரேன்னு கதைன்னா கூட, சத்துருக்கள் இது நிமித்தம் என்னுடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு உனக்கு நிச்சயம் நீ பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நம்ம ஆட்கள் மாத்திரம் வெளி ஆளுங்களை என்ன நினைப்பாங்க? அந்த கிறிஸ்தவங்களாம் பாவத்தை பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்குவாங்க. சுத்தமாக கிடையாதுங்க. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. அதெல்லாம் கிடையாது. இப்படி தான் நம்பி ஏமாந்து போய் பாவத்தை செஞ்சு பாவத்தோடு இல்லை, பாவத்தில் இருக்காதீங்க. கவனிங்க, இதெல்லாம் சில பேர் தவறான உபதேசம் பண்ணுறாங்க. தேவனுக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன்பாக அனைத்தும் வெளியரங்கமாயிருக்கிறது. அவர் ஒருவருக்கே வரப்போகிற நாட்களிலே நாம் எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு. அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், எப்பொழுது இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்காக வாழ ஆரம்பித்தேனோ, அப்பொழுது எனக்காக ஒரு புஸ்தகம் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். அதில் பண்ண நல்லது கெட்டது எல்லாம் எழுதப்படுகிறது. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் தன்னையும் இணைத்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆமென். அப்போ கடவுள் கவனிங்க, இங்க சொல்லுகிறார், அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளுவார். வாக்கு கொடுத்திருக்கிறார், உண்மைதான், செய்வாரு, நிச்சயம் செய்வாரு. ஏன்னா யோவான் 14:14 சொல்றாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் சொல்றாரு. சீசர்கள் பார்த்து கேளுங்கள், என் நாமத்தினாலே இதுவரைக்கும் நீங்க ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் வாக்கு தத்தமா. இதுக்கு சப்போர்ட்டா இப்போ கேட்டமே, விரும்புகிறது என்னிடத்தில் கேள். அதற்கு ஆதாரமாக இந்த வசனங்களாம் ஒத்துப்போகுது. மாத்திரமல்ல, உங்களில் எந்த மனுஷனாவது தன்னுடைய பிள்ளைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? கேளுங்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய உங்கள் தாய் தகப்பன்மார்களே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆமென். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மை, ஆசீர்வாதம், வேண்டுதல் எதுவோ எனக்கு தெரியாது. அது விடுதலையாக இருக்கலாம், ஓகேவா, ஆசீர்வாதமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், கடன் பிரச்சனை அடையணும், ஆண்டவரே எனக்கு பண வரவு வரணும்னு, உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எதுவோ எனக்கு தெரியாது. வேலை கிடைக்கணும், எனக்கு எதுவோ தெரியாது. அந்த நன்மை உங்கள் மனசில் இருக்கும். அதை கர்த்தர் சொல்ல, என்கிட்ட கேள், நான் தான் கொடுக்க முடியும். ஆமென். கேட்க வேண்டியவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு பக்தன் இருந்தானா, கடவுள்கிட்ட கேட்டானா, எனக்கு வரம் கொடு, என்ன வரம் வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன். அந்த கடவுள், இது கட்டுக்கதை, அந்த கடவுள் கொடுத்துட்டாரான். என்ன வரம் அவன் கேட்டானா, கடவுளே நான் எதை தொட்டாலும் சிலையாக மாறணும். ஓகே, இந்த அண்ணன் இவரை ஞானம் இல்லாமல் கொடுத்துட்டாரான். இப்போ அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னப்பா சொல்ல வர? உங்கள் மேலே கை வச்சு பார்க்கணும். உங்கள் மேலேயே இப்போ அலறி ஓடிட்டாராம் கடவுள். அவர் ஓடி போய் இன்னொரு துணை கடவுளை கூட்டாராம். அந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவர் ஐயோ இது மாதிரி சிக்கலில் மாட்டினேன், உன் பொழைப்பே இப்படி தானேன்னு அந்த துணை கடவுள் அவரை காரி மூஞ்சி அவர் என்ன பண்ணாராம், ஒரு பொண்ணாக மாறி இந்த சிலையாக மாற வந்தான் பாரு. சிலை தொட்டெல்லாம் சிலை ஆகணும் இல்லையா? அந்த நபர்கிட்ட அப்படி வந்து நின்னோடனே அந்த அழகுல அவன் மயங்கி போயிட்டானா. மயங்கின உடனே அவன் கிட்ட வரும்போது அப்படியே நில்லுப்பா, நான் டான்ஸ் ஆடுற மாதிரி நீ ஆடினா நான் உன்னோடு கூட இணைந்து கொள்வேன்னொடனே நான் ஆடுறேன்னொடனே இவன் ஒரு டான்ஸ் ஆட, அவனும் டான்ஸ் ஆட, இவன் டான்ஸ் ஆடி தலையில் இப்படி கையை வைக்க, அவனும் டான்ஸ் ஆடி அவன் தலையில் கையை வைக்க, அவன் சிலையாக மாட்டானான். இந்த மாதிரி கடவுள் இல்லை நம்முடைய கடவுள். அவரை மாறி ஒரு ஞானமுள்ள இறைவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. அவர் நித்திய ஞானம் உள்ளவர். ஆமென். ஆகவே நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லுகிறார் என்றால் நாம கேட்கிறோம்னா நம்முடைய தரமா அவருக்கு பிடிச்சிருக்கணும். விரும்புகிறதை கேள்னு கேட்டான், அவனை எப்படி மெச்சிக்கினார் தெரியுமா? உனக்கு ஆயுசுனால கேட்கலையே, உன் சத்துருக்களின் உயிரை கேட்கலையே,
நீ ஐஸ்வர்யத்தை கேட்கலையே, ஞானத்தை கேட்டபடினால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். மாத்திரமல்ல, உன் நாட்களில் உன்னை போல ஒரு ராஜா இதுக்கு முன்னாடியும் இருந்ததில்லை, உனக்கு பின்னாடியும் வரப்போவது இல்லை. அப்படிப்பட்ட ராஜாவாய் நீ இருப்பாய். கவனிங்க, சாலமோன் காலங்களில் பொண்ணை ஏராளமா சம்பாதித்தானா, வெள்ளி ஒரு பொருளாவே மதிக்கப்படலையாம். அப்பனா எவ்வளோ வெள்ளி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ நாம் ஆசைப்படுறோம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நியாயம், அது நியாயம் தானே, நல்லது தான். என் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. இப்போ எனக்கும் சில விருப்பங்கள் இருக்குது. கவனிங்க, என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட குடும்பத்திலும் நடக்கணும், அந்த விருப்பங்கள் இருக்குது. ஊழியத்திலும் நடக்கணும், அந்த விருப்பம் இருக்குது. கவனிங்க, ஒரு 1000 பேர் உட்கார மாதிரி ஒரு சர்ச்சை கட்டணும் ஆண்டவரே. ஆமாம், ஒருத்தர் தான் தப்பு தப்பு தப்புன்னு கைத்தாட்டு. சில நினைக்கிறேங்க, உன்னால் எங்கேருந்து முடிய போகுது. என்னால் முடியாது, நான் சுவாசிக்கிற அந்த சுவாசத்தை கொடுக்குற கர்த்தராலே அது முடியும். ஆமென், சரிங்களா? அப்போது கவனிங்க, இது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விருப்பம் தானே. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏசப்பா விழுந்து போன ஆவிகளுக்கெல்லாம், விழுந்து போன தூதர்கள், அவங்களாம் கெட்ட தூதர்கள், அவங்களுக்கெல்லாம் மெயின் ரோட்லேயே பிரம்மாண்டமான அந்த கோவில்கள் இருக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த உமக்கு ஏன் ஒரு நல்ல ஆலயம் இருக்கக்கூடாது மெயினில்? நியாயம் தானம்மா இது? நான் கேட்கறது நியாயமா இல்லையாம்மா? ஆமென். யோசிச்சு பாருங்களா, பிரம்மாண்டமான கோவில்களை கவனிங்க, தேவனை அறியாத ஜனங்கள் அவர்களுடைய கட்டு கதைகளின் கடவுள்களுக்கு செஞ்சிருக்கிறாங்களா, கட்டி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப நம்ம வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கிறோமே, அப்ப அவருக்காக ஏன் மகிமையான ஒரு ஆலயம் கட்டக்கூடாது? அப்ப இது நியாயம் தானே? இது நல்ல ஆசை தானே? இந்த நல்ல ஆசையை இருந்தாலும் எனக்குள்ள தரமான குவாலிட்டி இருக்கணும். நான் டுபாக்கூர் ஊழியக்காரனாக இருந்தா மன்னிக்கணும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்காக. கேப் மாதிரி ஊழியக்காரனா, சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று. உங்களுக்கு நல்லா அப்படி பேசிட்டு அப்பா நீங்கள் நினச்சிங்க இந்த ஊழியக்காரர் சூப்பரு, ஆனால் என் வாழ்க்கை அவர் தானே பார்க்குறாரு. மட்ட ரகமான வாழ்க்கையாக இருந்தால் ஆண்டவர் எங்கேருந்து செய்வார்? அவர் சிரிப்பார். நீ கத்திங்கறா பைத்தியக்காரா, நீ சொல்லிங்கறா பைத்தியக்காரா, அருவருப்பானவனே, நீ எதனா பண்ணிக்கிடு, நான் சட்டையே பண்ண மாட்டேன்னு ஆண்டவர் சொல்வார். எத்தனை பேருக்கு புரியுது? உட்கார்ந்திருக்கிற உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கர்த்தருடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானது எதுன்னு நீங்களே திங்க் பண்ணி அப்படி நடக்கும் பொழுது நீங்க ஒரு வார்த்தை கேட்ட போதும் கர்த்தர் உடனே செய்வா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நீ அறியாதவன் உனக்கு எட்டாதவமான பெரிய காரியங்களை செய்வேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லிய செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தோம். அன்றைக்கு 12 வருடமாய் பெருமாடு உள்ள ஸ்திரீ எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் வியாதி நீங்குன்னு அவ ஏமாந்து போய் பணம் செலவானது தான் மிச்சம். ஆனால் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், விரும்பினால், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி போய் தொட்டால் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஆமென். மாத்திரமல்ல, மலடியா இருந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி கவனிங்க, ஒரு நாள் எழுந்து ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்பினால், இன்றைக்கு குறிப்பாக கர்த்தரிடத்தில் ஒரு ஆண் பிள்ளையை கேட்க வேண்டும் என்று சொல்லி போய் ஜெபித்தால், ஆண்டவரே நீர் ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுப்பீரானால் அந்த பிள்ளையை உமக்கே கொடுப்பேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் கேட்டார், ஆண் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆமென். மாத்திரமல்ல, புறஜாதி ஜனம், தேவனை அறியாத கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து விரும்புகிறாள், கேட்கிறாள், ஆண்டவர் என் மகள் மரண அவஸ்தையாயிருக்கிறாள், நீர் சொல்லும் ஒரு வார்த்தை சொல்லும், என் மகளை சுகமாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது எப்படி? இன்னும் தன்னை தாழ்த்துறாரு. ஆண்டவரே என்ன நாயின்னு சொல்றீங்களா? நியாயமா? நீங்க தானே படைச்ச கடவுள். அப்படிலாம் சொல்ல இன்னும் தாழ்த்தி, நல்லது ஆண்டவரே மேசிலிருந்து விழுற அந்த எச்ச சோத்தை நாய்ங்க தின்னமே ஆண்டவரே மெச்சுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்து, நான் எந்த ஜனத்துக்காக வந்தனோ அந்த ஜனத்துக்குள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. ஸ்திரியே போ, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறதை பெற்றுக்கொள்வாய், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது.
அல்லேலூயா. சந்தோஷமாக போயிருப்பா அவ. ஆமாம். ஒருத்தன் வரான், என் வேலைக்காரன் மரண அவஸ்தையோடு கூட இருக்கிறான். அப்படியா ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கு வரத்துக்கு நான் பார்த்துட்டோம்னா இல்லை, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அங்கே என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஆண்டவர் பார்த்தாரு, மறுபடியும் சொல்கிறாரு, எப்பா உன் விசுவாசம் பெரியது, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லை. வேலைக்காரன் சுகமானான். போய்க்கினாக்கிறாரு, எதிர்க்க ஒருத்த ஓடிறான், ஐயா ஐயா என்னப்பா விஷயம், நம்ம வேலைக்காரன் சுகமாயிட்டான். எப்போ டைமை சொல்கிறான், அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை அந்த நேரம்தான். இப்படி தாங்க நம்முடைய ஆண்டவர். அப்போனா நம்மக்கிட்ட கூட நல்ல சுபாவங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போது கவனிங்க, நீங்கள் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது. நம்பர் 1, நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். குறித்து கொள்ளுங்கள், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். பழைய ஏற்பாட்டிலே சாலமோனை பார்த்து இவ்விதமாய் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன அதே தேவன் இன்றைக்கும் உங்களை பார்த்து என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீதிமான் விரும்பி கேட்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ அப்படின்னா அநியாயமாவா நீங்கள் விரும்பிட போகிறீங்க? அநியாயமாமா? அப்பா இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வீடு வேணும்னா அது நியாயமான ஆசை தானே? என்ன சொல்கிறீங்கம்மா? அப்போ நான் ஒரு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறேன், எல்லாம் ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறானுங்க, இவன் எங்கேருந்து முடிக்க போகிறான், இந்த குடும்பம் எங்கேருந்து முடிக்க போகுதுன்னு இலக்காரமாக பார்க்குறாங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக எங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இலக்காரமாக பார்க்குற கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா. செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா பார்த்து அன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், யோசுவாவை நீ பயப்படாத, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை எல்லா ஜாதி ஜனங்களும் காணும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். இப்படி சொல்லிட்டுங்களா? குந்தத்துக்கு குடிசை இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்க பார்வையில் இப்போ நீங்கள் மட்ட ரகமாக இருக்கலாம். ஐயா பைபிளை ஒன்று தீக்கின தோத்திரம்னு சர்ச்சைக்கு போகுதுன்னு சொல்லி மற்றவங்க கேலியாக பேசலாம், கிண்டலாக பேசலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆகாது என்று தள்ளின அந்த தலைக்கல்லே மூளைக்கல் ஆயிற்று என்று மாற்றுவார் கர்த்தர். ஆமென். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்துவோம் தாழ்த்தும் அவருடைய கரத்தினால ஆகும். இதை அண்ணால் தான் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. சின்னவனை ஆயிரமாய் அவரால் மாற்ற முடியும், சிறியவனை பலத்த ஜாதியாக்க ஆண்டவரால் முடியும். ஒன்றுமில்லை, ஒரு சபையில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த மாப்பிள்ளை சார்பாக வந்தவங்க 10 பேர், பொண்ணு சார்பாக வந்தவங்க 30 பேர், மொத்தமே 40 பேர். அந்த 40 பேருக்கு உணவாக கொடுத்தது சமோசா, டீ. கவனிங்க எப்படி இருக்கு அந்த கல்யாணம். மற்றவங்க அந்த 40 பேரில் எத்தனை பேர் இலக்காரமாக நினச்சிருப்பாங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஒன்றுமே இல்லாதுங்க, வாழ்க்கையை தொடங்குதுங்க. இப்படி தான் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த 2 மனங்களும் ஒரு மனமாய் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, இப்போ ஆரம்ப மார்ப்பமாக இருந்தாலும் எங்கள் முடிவு சம்பந்தமாக இருக்கும். கர்த்தர் எங்களை கீழாக்காமல் மேலாக்குவீர், கர்த்தர் எங்களை வாழாக்காமல் தலையாக்குவீர். அல்லேலூயா. வாழ்க்கையை தொடங்கினாங்க, சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க, கர்த்தர் பிளஸ் பண்ண ஆரம்பித்தார், வளர ஆரம்பித்தது. கர்த்தர் 200 பேருக்கு சம்பளம் கொடுக்கிற ஒரு தொழில் அதிபராக அவங்க குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தினார். அந்த ஒரே குடும்பம், அந்த நாட்களில் குவாலிஸ் அப்படின்னு ஒரு கார் வந்தது. கவனிங்க, அந்த புத்தம் புதிய நீல கலர் காரை பாஸ்டர் பால் மோசஸ் டேனியல் அவர்களுக்கு வாங்கி கிஃப்டாக கொடுத்தாங்களாம். ஏன்னா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவரே அவர் தான். கைதட்டி தேவனை மயப்படுத்துவோமா? உண்மை சம்பவம் இது. ஆகவே அற்பமாக நினைக்காதீங்க, இப்போ சிறுமை அனுபவிக்கிறேன்னு ஐயோ நினைக்காதீங்க. கடவுள் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்த முடியும்.
ஆமாம், அல்லேலூயா. இப்போ உங்கள் கழுத்தில் வெறும் மஞ்சா கயிறு மாத்திரம் தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஐயோ, நான் எங்கேருந்து அவங்க இன்னைக்கு ஊராட்சி உலையில் போடுறவன், கொள்ளை அடிக்கிறவங்களாம் அவன் மனைவிலாம் நல்லா போட்டு இருக்கிறாங்க அப்படி நினைக்காத. நீ கடவுளை நோக்கிப்பார். ஒரு நாள் வரும் உன் கழுத்தில் சரடு இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஆண்டவரை கவனிங்க, குறைச்சி மதிப்பிடாதீங்கம்மா. கவனிங்க, அவர் சொந்த கண்ணு மாதிரி நீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். எப்போ எதை கொடுக்கணும்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆமாம், இப்போயே வாரி கொடுத்துட்டா நீ பின்வாங்கி போயிட்டீன்னா, ஆமாம், ஆகவே தவணை முறையில் தான் கொடுப்பார். என் மகனே, மொத்தமாக கொடுத்துட்டா பேன்னு மூச்சுக்கின்னு நீ பின்வாங்கியே போயிடுவேன். ஆகவே தினம் தினம் நான் உன்னை பார்க்கணும். தவணை முறையில் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகவே நம்மளை பற்றி தெரியும் கடவுளுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பன்னா நீதிமானாய் இருங்கள். ஆமென், நீதிமானாய் இருங்கள். எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு பாயிண்டோடு கூட தான் பேசி முடிக்க முடியும். ஏன்னா திருவிருந்து ஆராதனையாக இருக்கிறது. யார் ஆண்டவர் விரும்புகிறதை கொடுப்பார்னு வாக்கு கொடுக்குறாருங்க. கவனிங்க, நீ விரும்புகிறதை கேள், நான் உனக்கு செய்வேன்னு வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு ஆண்டவர் கொடுப்பார்னா, நீதிமானாய் இருக்கிறவர்களுக்கு விரும்புகிறதை கர்த்தர் கொடுப்பார். தெளிவாய் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்ப கேள்வி வருகிறது, யார் நீதிமான்? யார் நீதிமான்? கேள்வி வருமா வராதா? எத்தனை பேர் நீதிமான்கள்? ஆமாம், பாருங்க, 3 பேர் கையை தூக்குறாங்க. அப்போ நீங்களாம் யாரு? இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் இப்படி நாம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. கவனிக்கணும். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்ப கவனிங்க, எத்தனை பேர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் கடவுளா ஏற்றுக்கொண்டீர்கள்? இப்ப கை தூக்கி காட்டுங்க. சரி, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்கென்று எத்தனை பேர் உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? நல்லா நம்ம கை தூக்கி காட்டுங்க, அப்பா பார்க்கட்டும். அப்போ வசனம் சொல்லுது, இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க. அவங்க யாருன்னா நீதிமான்கள். புரிஞ்சா இப்ப கையை தட்டுங்க. இப்ப எத்தனை பேர் நீதிமான்கள்? அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்ப நீதிமான்கள் சொல்லிட்டீங்களா? ஏங்கம்மா கை இறங்கிச்சே? நல்லா தான் தூக்கி காட்டுங்களேன். இப்போ நீங்கள் நீதிமான்கள் இல்லையா? இப்போ நமக்கு சொல்லாக்கியும், ஏன்னா ஏசாப்பாடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். நல்லது நல்லது நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். அவருடைய ரத்தத்தால் தான் நீ நானே கழுவப்பட்டிருக்கிற, அதனால் நீதிமான் தான். அதை சொல்லிக்கினே நீ பாவம் செய்யலாமா? யோசிப்பாரு. நீதிமான் நான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நான் டாஸ்மாக்கு கடைக்கு போகிற நீதிமான். நான் கஞ்சா குடிக்கிற நீதிமான். உங்களை பார்த்து சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். நீதிமான் நான் தியேட்டருக்கு போகிற நீதிமான் நான் வெத்தலை பாக்கு போடுகிற நீதிமான் நான். அவன் சிரிப்பான்ல, அவன் நீ நீதிமான்னு சொல்கிற. ஆண்டவரை உன் புள்ள நீதிமான்னு சொல்லுது, ஆனால் யாழ் ஆண்டவரை என் சரக்கு எல்லாம் அங்கே இருக்குது சொல்லுவானா சொல்ல மாட்டானா? கர்த்தர் ஒரு இடத்துல சொல்ல, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் நீதிமான் நான் கெட்ட வார்த்தை பேசுகிற நீதிமான் நான். நாங்க நீதிமான் நான் பிறர் பொருளை சுடுகிற நீதிமான் நான். இந்த திருட்டு கோணம் மாறாது இல்லையா? ஜென்ம சுபாவம் மாறாது இல்லையா? ஆமே. நீதிமான் நான் கசப்பை உள்ளத்தில் வைத்திருக்கிற நீதிமான் நான். கசப்பு, பொறாமை, வைத்தறிச்சல், வைராக்கியம், சுயநலம், எப்படி நீதிமானா மாறிடுவோம்? ஹலோ, சொல்கிறது புரியுதுங்களா? கர்த்தர் இங்கே என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சுபாவமே மாறல, ஆனால் நான் நீதிமான்.
எப்படிங்க? நான் ஏசப்படைய ரத்தத்தில் கழுவப்பட்டு இருக்குல்ல, அதான் நீதிமானு. அதை சொல்லிக்கினே ஓட்டு. நீ போய் சேர போகிற இடம் எது? ஆக்கினை. கழுவப்பட்டாச்சா? கழுவப்பட்டாச்சா? கழுவப்பட்ட பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிப்போம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். கவனிங்க, இங்க இருக்கிற ஆத்துமாக்களும் வெளியே இருக்கிற ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களும் கர்த்தருடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ, அப்படியே மகனின் ஆத்துமாவும், அப்படியே மகனின் ஆத்துமாவும் மகளுடைய ஆத்துமாவும் என்னுடையது. என் ஆத்துமா கர்த்தருடையதுன்னா நான் பெத்த பிள்ளையுடைய ஆத்துமாவும் கர்த்தருடையது, நான் பெத்த பெண்ணுடைய ஆத்துமாவும் கர்த்தருடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் சொல்றாரு. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கவனிங்க, எனக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் அவன் ஆத்துமா தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இப்போ சில பேர் சொல்ல, ஏங்க நான் பண்ணுற தப்பு யாருமே பாதிக்கலையாங்க, இப்படி தானே சிலர் சொல்கிறாங்களே இல்லையா? நான் பண்ணுற தப்பு யாரையும் பாதிக்கல, நான் தனிப்பட்ட விதத்தில் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் செய்கிறேன். நீ கவனி, உன் ஆத்துமாவையே சேதப்படுத்துகிறாய். அது உன் ஆத்துமா இல்லை, கர்த்தருடைய ஆத்துமா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, கர்த்தருக்குரியவர்கள். கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கை கர்த்தர் போட்ட பிச்சை. கொச்சையா சொன்னா, நாகரிகமாக சொன்னா, இந்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த கிருபை. கணக்கு கொடுக்கணும். கொடுத்த பணங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். கொடுத்த ஆயுசு நாட்களுக்கு கணக்கு கொடுக்கணும். கொடுத்த நேரங்களுக்கு கணக்கு கொடுக்கணும். சிந்தையில் சிந்தித்த சிந்தனைகளுக்கு கணக்கு கொடுக்கணும். வாயில் வந்த வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், ஆனா பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும். கவனிங்க, அவர் சொல்றாரு, ஒருவன், அந்த 5வது வசனம் காட்டுமா? 5வது வசனம். ஒருவன் நீதிமானாய் இருந்து, கவனிங்க, நீதிமானாய் இருக்கிறானா அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் நியாயமாய் நடக்கணுங்க. நியாயமாய் நடக்கணும், அநியாயமாய் நடக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சரிங்களா? நியாயம் எதெல்லாம் நியாயம் நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்களை கேட்டு நீங்கள் பேசினா தான் இங்கேயும் வரும். எது நியாயம் பொதுவாக சொல்லுங்களேன். எது நியாயம்? நியாயம் ஒன்று கூட இல்லையா? நியாயம் பற்றியே தெரியாதா உங்களுக்கு? எப்படி சொல்கிறது உங்களுக்கு? இப்படி சொன்னால் நீங்கள் கோச்சிக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை வச்சு சொல்லட்டுமா? கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பது, அதை வஞ்சிப்பது நீங்களே தான் சொன்னீங்க. வசனத்தை வச்சு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் சொல்லலாம், உனக்கு நம்ப தெரியும் எவ்வளோ கஷ்டம், அது கஷ்டம். ஆனால் நீ நான் பேசிட்டு மாம்சத்தில் போய்டும், நீ துட்டு வாங்கிறதுக்கு பேசுகிற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இல்லை அன்பானவல்ல, நான் அன்றைக்கே சொன்னேன், 1ஆம் தேதியே நீங்கள் போடுகிற காணிக்கை இந்த பாஸ்ட் துண்ணு அப்படி ஆக்கி வீடு வாசல் கட்டினா அவன் போய் சேர போகிற இடம் நரகம். ஆமென். நீங்கள் போகிறது அந்த நேரம் ஆண்டவருக்கு, அவ்வளோதான். அந்த பணத்தை வாங்குகிற ஊழியக்காரன் எப்படி செய்கிறானோ அதை கர்த்தர் அறிவார். ஆமென். ஆனால் கவனிங்க, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு கொடுப்பது நியாயம். உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் இதை சொல்கிறேன். ஆனால் அதை திருடுவது, இப்போ சொல்கிறேன், சரிங்களா? சரியான நேரத்திற்கு தேவனை ஆராதிக்க வருவது, சரியான நேரத்துக்கு தேவனை ஆராதிக்க வருவது, அடுத்து வாயே வரலையே, லேட்டாக வருவது அநியாயம். ஜெபம் பண்ணுவது, நல்லா சொல்லுங்கம்மா, ஜெபம் பண்ணுவது, ஜெபம் பண்ணாமல் இருப்பது, வேதத்தை தினம் வாசிப்பது, நல்லா வரலையே இந்த பக்கம், வேதத்தை தினம் வாசிப்பது, வாசிக்காமல் இருப்பது, இது மாதிரி அநியாயத்தை எத்தனை பேர் செய்கிறீங்க? ஏன்னா வாசனை சொல்லுது, ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்கிறேன், ஓகேவா? நான் இப்போ உள்ளத்தில் நல்ல பாஸ்டாக பேசிக்கினேன், எதிர்க்கு வர ஒரு பொண்ணை இச்சியாக பார்த்தாலே அநியாயம் செய்கிறேன், அக்கிரமக்காரன்,
ஆமென். பார்க்கறதுக்கு ஒன்றா வெள்ளையும் சொல்லியுமா நடிச்சுலாம் ஒரு கிறிஸ்தவனா கவனிங்க. நம்ம வாய் பேசக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவன் நீதிமானா இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமல், அப்படின்னா மாலையில போய் மொட்டை அழிச்சு அங்க பண்றாங்க பாத்தீங்களா விக்கிரக ஆராதனை, அந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாதான். மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும், தன்னுடைய அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்த விபச்சாரம் பண்ணாதே அப்படின்றார். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை நம்ம யாரும் செய்ய மாட்டோம், ஓகேவா? பொதுவா இதை செய்யல. ஆனா நீ தேவனுடைய பிள்ளை தானே? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளை? உனக்கு என்ன 4 நட்சத்திரம், என்ன நேரங்காலம் சொல்கிறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு புதங்கம்மை வருது பாரு, புதங்கம்மையில் வைங்க சொல்கிறாங்க சில பேர். நீங்கள் பாருங்கள், அந்த கல்யாண நாள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? ரட்சிக்கப்படாதவங்களும் அந்த தேதியில் தான் இருக்கும், ரட்சிக்கப்பட்டவங்களும் அந்த தேதியில் தான் இருக்கும். ஏன் சனிக்கிழமை கல்யாணம் வைக்கக்கூடாதான்னா? சனி நான் பிடிக்கும். நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற எல்லா நாளும் நல்ல நாள், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம். ஆமென். ஹல்லேலூயா. யமகண்ணை பார்க்காதே, ராகு காலம் பார்க்காதே, நல்ல நாள் பார்க்காதே, அந்த கிழமை இந்த கிழமை எல்லா கிழமை நல்ல கிழமை தான். கர்த்தர் கூட இருந்தால் எல்லாமே நல்லது தான் நடக்கும். சரிங்களா? ஆகவே கை நீட்டி தெரியாதனமா ஜோசியம் பார்க்காத, மூட நம்பிக்கையில் விழுந்து போகாதே. உன் கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சரியா நட, நேர் வழியில் நட, வலது பக்கம் இடது பக்கம் சாயாத. இந்த வசனம் என்ன சொல்றது அதன்படி கேள், நீ நீதிமான். ஆமென். அப்போ கவனிங்க, நம்ம கர்த்தருக்குள்ளேயும் இருந்துக்குன்னு அந்த மாதிரி திரும்பி எனக்கு தொடர்ந்து பிரச்சனையாக வருது, நான் வந்தால் நல்லாராது, எவனா கண்டுபிடிச்சிடுவான், நீ போய் கொஞ்சம் என்ன பண்ணு, அந்த குறி சொல்கிறவங்க கிட்ட என்னுடைய பேரை கேட்டு எங்கள் குடும்பத்தை சொல்லி என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி வந்து சொல்ல. இதுவும் அநியாயம்தான். ஏன் பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறீங்க? இங்கே இல்லை, இது மாதிரி நடந்த கேஸெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திரம். அந்நிய தேவர்களின் பெயரை கூட என் வாயால் உச்சரிக்க மாட்டேன்னு இடத்துல சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். சரிங்களா? ஆகவே கவனிங்க, அங்கே படிக்கிறோம், இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோட சேராமலும். இந்த வாக்கியம் புரியலையே, புரியாமல் இருப்பதே நல்லது. அதாவது ஒரு ஸ்திரீ அந்த காலங்கள், அவங்க பருவ வயது, அதாவது ஒரு ஸ்திரீக்கு வருகிற அந்த மாத நாட்கள் வரும் பொழுது, அந்த நாட்களிலே ஒரு ஸ்திரியோடு கூட ஒரு ஆண், அதாவது புருஷனே இணையக்கூடாதான். அப்படி இணைஞ்சா அது ஆண்டவருக்கு ஆகாத ஒரு காரியம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தூர ஸ்திரியோடு கூட சேராமலும். அடுத்த வசனம், ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து ஏமாத்தக்கூடாது அடுத்தவனை. ஓகே, இல்ல இருமா, யாரையும் ஏமாத்தக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு உலகத்தில் அதுதான் நடக்குது. ஏமாத்தத்து, கட்ட பஞ்சாயத்து சொல்லுவாங்களே, ஊராட்சி ஒலையில் போகிறது. இன்றைக்கி நான் சொல்லட்டுங்களா, நேர்மையாக வாழ்ந்தால் கஷ்டந்தாங்க வரும், ஆனாலும் பரவாயில்லை. இந்த ராஜ்யத்தை விட பரலோக ராஜ்யம் முக்கியம். இந்த உலகத்தின் ஆஸ்திகளுக்காக, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக நித்திய ஜீவனை நான் இழந்து போய்விடக்கூடாது. ஒருத்தன் ஓடி ஆறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? கற்பனை கைகள். ஆண்டவரே, நான் சின்ன வயசுலேருந்து அதுதான் செஞ்சுன்னு வரேன், இன்னும் ஒரு குறை உண்டு. என்ன ஆண்டவரே? உன்னுக்குள்ளதை எல்லாம் விற்று என்னை பின்பற்றுன்னு. அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்த துக்கத்தில் அப்படியே ஐயோ என் சொத்தெல்லாம் விற்றுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வர சொல்கிறாரே, அவர் பின்னாடி வர சொல்கிறாரே. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால துக்கப்பட்டு என்ன பண்ணானா? போயிட்டானா. ஹல்லேலூயா. ஆமென். லௌகிக ஆசைகளால் நம்ம ஈர்க்கப்படக்கூடாது. இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. வெறுங்கையா வந்தோம், வெறுங்கையா தான் போக போகிறோம். ஆமென். வெறுங்கையா வந்தோம், வெறுங்கையா தான் போக போகிறோம். ஆமாம், இடையில் கவனிங்க, அனுபவிக்க சில பொருட்களை, வீடு வாசலை, பணங்கள்லாம் கொடுத்தாரு.
ஓகேவா? அது மேலேயே மனசை வச்சுட்டா நியாயமா இது? அந்த நேரத்துக்கு கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம். அது மேலே நாட்டம் போகக்கூடாது. அப்போது கவனிங்க, யாரையும் ஒடுக்கக்கூடாது, பிறர் பொருளை ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையிடக்கூடாது. ஆனால் உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க அதை தான் செய்கிறாங்க. ஆமென், சரிங்களா? அடுத்து சொல்கிறாரு, கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு. கவனிங்க, ஒருத்தனுக்கு பசி, ஆனால் நாம் அவன் பார்த்துருக்கும் போது நல்லா சாப்பிடக்கூடாது, அவனுக்கு என்ன பண்ணான்? பங்கிட்டு கொடுத்து வஸ்திரம் இல்லாதவனுக்கு வட்டிக்கு கொடாமலும். நீதிமான் வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க. உண்மையான நீதிமான் வட்டிக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்களாம் வட்டிக்கு கொடுக்குறாங்க, நிறைய ஊழியக்காரங்க கூட இதை செய்கிறாங்க, வட்டிக்கு கொடுக்கறது. உண்மையாக உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறாங்கன்னா வட்டிக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. வட்டிக்கு கொடாமலும் உண்மையான நீதிமான் லஞ்சம் வாங்க மாட்டான், நேர்மையாக ஓடுவான். லஞ்சம் வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து, சரிங்களா? ஒரு பக்கமாக சாய மாட்டான், நடுநிலையா நின்று அதை விசாரித்து உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். பாருங்க, இந்த நீதிமானுக்கு இத்தனை காரியங்களை நான் சொல்லிக்கணும் வந்தேன். பைபிளில் சொல்லுகிறது அவனே நீதிமான். இப்படி நம்ம இருக்கிறோமா? இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் இன்றைக்கி மனம் திரும்புவோம். அப்பா, இன்றைக்கி நான் மனம் திரும்புகிறேன், நான் சில காரியம் ஆசைப்பட்றேன், அதெல்லாம் நடக்கணும் ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு நான் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவா. ஹல்லேலூயா. அடுத்து வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசித்து முடித்து நம்ம திருவிருந்து ஆராதனைக்கு நேராய் போக போகிறோம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் சொல்றாரு, இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து அட்டென்ஷன் ப்ளீஸ், கவனிக்குங்க. என்ன பண்ணக்கூடாதான்? தீமைக்கு தீமையும். உங்களுக்கு ஒருத்தர் தீமை செஞ்சுட்டாங்கம்மா, ஆமாம், இல்லைன்னு தான் சொல்லலை, நான் இல்லைன்னு சொல்லலை, பண்ணிட்டாங்க தான், தப்பு தான். ஆனால் பதிலுக்கு பதில் நீங்கள் செஞ்சிடாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டோம், நீ செய்யாத. கவனிங்க, பழி வாங்குவதும் பதில் உரைப்பதும் கர்த்தருக்குரியது. கர்த்தர் சைட்டன்னு ஒப்பு கொடுத்துட்டு போய்க்கினே இரு, ஆண்டவர் உனக்கு நல்லது செய்வா. ஓகேவா? தீமைக்கு தீமையையோ உதாசனத்தையும். கவனிங்க, உதாசீனம் அது மூஞ்சப்பார் செலாய்க்கும், நீ செலாய்க்கும் பண்ணாத. ஆமே, காரியம் ஆகணும்னா காக்கா பிடிப்ப, காரியம் ஆகிட்ட பிறகு எட்டி உதைப்ப. இது வேண்டாம். எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பங்குனியில் சொல்லுங்களாம்மா, பழமொழி எடுத்து கொடுங்களாம்மா, சிறுக்கவும் இல்லை பெருக்கவும் இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், நான் அப்போ இருந்த மாதிரி தாங்க இப்போ இருக்கிறேன். புரியுதுங்களா? சில பேருங்க காரியம் ஆகுற வரைக்கும் அப்படியே கெஞ்சிக்கினே வருவாங்க உங்கள் பின்னாடி. காரியம் முடிஞ்சிச்சுன்னா, உன் வேலையை பாடா, உன் வேலையை பார்த்துன்னு போடா, நீ போடா, நான் பெரிய ஆளுடா, இப்படி சொல்கிற உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? காரியம் ஆகணும்னா காலில் கூட விடுவானா, காரியம் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவானா, காலை வாரி விடுவானா. இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ பைபிளில் படிக்கிறோம், உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல். அப்படின்னா உன்னை ஒருத்தர் அலட்சியம் பண்ணா நீ பதிலுக்கு அலட்சியம் பண்ணாத, சரிங்களா? ஆமேனே வரலையே. இது அறுவையின் பிரசங்கம். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி அறுவையின் பிரசங்கம்னா தப்பாக நினச்சிதான் இருந்தீங்க. இது ஆவியின் பட்டயம் என்கிற அந்த பட்டயத்தை போட்டு உள்ளே இருக்கிற சீழெல்லாம் எடுக்கிற அறுவையின் பிரசங்கம். ஆமாம், நீங்கள் அப்போ தான் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்க முடியும். இந்த கட்டி கூட போயிட்டு கவனிங்க, கட்டியை வலிக்குது, எனக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னா நல்ல டாக்டர் அறுப்பார்.
ஏமாத்துற டாக்டர் ஊசி போட்டு தற்காலிக நிவாரணத்துக்கு என்ன பண்ணுவார்? பணத்தை வாங்கிக்கிடுவார். உங்களுக்கு நல்ல டாக்டர் வேணுமா, தற்காலிக நிவாரணம் கொடுக்குற டாக்டர் வேணுமா? நல்ல டாக்டர் அறுத்து சீயெல்லாம் பிதுக்குவார். ஆகவே உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய நோய்கள்லாம் இது. உதாசீனம் பண்ணுறது, மற்றவங்களை அலட்சியப்படுத்துறது. பைபிள் சொல்கிறது, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. ஆனால் உங்களால் எப்படி உதாசீனம் பண்ண முடியுது? உங்களால் இல்லை, பொதுவாக சொல்கிறேன் பிரசங்கத்துக்கு. எப்படி நீங்கள் உதாசீனம் பண்ணிட்டு வாழுறீங்க? எப்படி பதிலுக்கு பதில் தீமை செய்கிறீங்க? எனக்கு பண்ணால் நான் பண்ண மாட்டேன், அவனுக்கு என்கிட்ட பேச மாட்டான், நானும் பேச மாட்டேன், நான் சட்டை பண்ண மாட்டேன் பாரு. எப்படி ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை, ஒரு அன்பே இல்லை. அது மிருக வாழ்க்கை தான் அது. என்னங்க, மிருகங்கள் தான் அப்படி வாழும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மிருகங்கள் தான் அப்படி கடிச்சு கோதறோம், மன்னிப்பு கிடையாது, அதுங்கிட்ட அன்பே கிடையாது. அப்படின்னா அது மிருக குணங்கள் உடையது. நம்ம மிருக குணமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அன்பாக தானே இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கம் உள்ளவர்களாய், உருக்கம் உள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருந்து தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும். இந்த பொல்லாப்புக்கு இந்த நாவு தாங்க மிஸ்டேக். இந்த நிறைய விவாகரத்து வர்றது நாவால தான், பாவம் வர்றதே நாவால தான், அபிஷேகம் குறைஞ்சி போகிறதும் இந்த வாயால் தான். சும்மா சில பேர் தொணன்னு பேசுவாங்க. எனக்கு இந்த ஓவராக பயங்கர பரிசுத்தன்றாங்க பாரு, ஐயோ பரிசுத்தம் தான் என் உயிர் முச்சுன்றவங்கள அவங்கள நம்பவே மாட்டேன் நான். இது ஓவர் டைலாக் கிடையாது, எப்பா இது ஓவர். அவங்களாம் 3 அடிக்கு மேலே நடக்கிற பரிசுத்தவான்கள். இந்த பைஜாமா போட்டுட்டு அப்படியே ஏசுநாத் மாதிரி வந்து ஸ்தோத்திரன்னு வாங்கலை, நிச்சயமாக அவங்கள நம்பவே மாட்டேன். அவங்க யாருக்கிட்டையும் அப்படியே வெறப்பாக இருப்பாங்க, யாருக்கிட்டையுமே பேசவும் மாட்டாங்க. அப்படின்னா பரிசுத்தம்? அதையா கடவுள் பரிசுத்தன்றாரு? யாவரோட அன்பாக இருக்கணும். என்னம்மா சொல்கிறீங்க? அப்போது கவனிங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற பொல்லாப்புக்கு தன்னாவையோ. அப்போ கவனிங்க, உண்மையான ஒரு தேவ பக்தி, உண்மையான நீதிமான் நாவை கண்ட்ரோல் பண்ணுவான். தேவையில்லாதெல்லாம் பேச மாட்டான், கெட்ட வார்த்தை வராது, புருஷனை வாடா போடான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை கிடையாது, நான் தான் பொதுவாக. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கையை தட்டுங்களேன், கையை கொஞ்சம் தட்டுங்க. இந்த கை தட்டெல்லாம் உங்களுக்கு தான். உங்கள் வாயெல்லாம் கெட்ட வார்த்தையே வர்றது கிடையாது, சரிங்களா? சனியன்னு கூட சொல்ல மாட்டீங்க. ஆமாம், தொடப்பு கட்டுன்னு சொல்ல மாட்டீங்க, கர்மாந்திரம் சொல்லவே மாட்டீங்க. நீங்களாம் தங்கமானவங்க. நான் இந்த பிரசங்கெலாம் அந்த யூடியூபுக்கு போனோம், அதனால் பிரசங்கம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். புரியுதுங்களா? அவ்வளோ நல்லவங்க நீங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ நல்லவங்க. நம்மளை பார்த்து ஏசப்பாவே அடா பாவிங்களே, இவங்கள மாதிரி பரிசுத்தம் நமக்கு இல்லையேன்னு வரான். நம்ம எல்லாத்தையும் செஞ்சுட்டு பிசாசு மேலே வைக்கும்போது அவன் சொல்லுவானா, அடப்பாவிங்களே இவங்கள மாதிரி நம்மளால் அசுத்தமாக இருக்க முடியலன்னு வானா. அந்த மாதிரி கூட்டம் நம்ம. ஓகே, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் வந்து பாருங்க வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போது இப்படி சொல்லிக்கினே போகலாம், நிறைய வசனம் இருக்கிறது. திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆகவே யார் நீதிமான்? ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, நல்லது. ஆனால் அடுத்து சொல்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம கடைபிடிச்சாதாங்க நீதிமான். நீதிமான் பொய் பேச்ச கவனிங்க வெறுப்பான், தெரியுமா? பொய் பேச்ச வெறுப்பான். உள்ளத்தில் வஞ்சகம் வச்சுக்க மாட்டான், உள்ளத்தில் பொறாமை வச்சுக்க மாட்டான், உள்ளத்தில் காய்ப்புணர்ச்சி வச்சுக்க மாட்டான். வேத வசனத்தை கேட்டும் கட்டினுமா நடந்து கொள்ள மாட்டான், உடனே கீழ்ப்படிவான். அதான் சொல்கிறேனே, நீதிமான் மிருக குணம் உள்ளவன் கிடையாது. ஓகேவா? மிருகங்களுக்கு தான் அன்பே கிடையாது. நம்மளாம் மனிதர்கள். அதுவும் யாருடைய மனிதர்கள்? கர்த்தருடைய மனிதர்கள். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் நீதிமான்களாக இருக்கும் பொழுது பைபிள் வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆகவே உங்களுடைய நியாயமான ஆசைகளெல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் நீதிமான்களாக இருங்கள், கர்த்தர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார்.
நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமா?